ஓகே கைஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் கேம் ஓவரா. இன்னைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். சிஎஸ்கேக்கு இந்த ஆக்ஷன் ரொம்ப நல்ல ஆக்ஷன் அமைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்ட்ல ரொம்ப வருஷம் முன்னாடி தான் ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஆக்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. எஸ்பெஷலி மினி ஆக்ஷன்ல யூஸ்வலா நம்ம இவ்வளவு பிளேயர்ஸ் பிக் பண்ண மாட்டோம். இந்த வாட்டி நம்ம ஸ்குவாடே ரீடிஃபைன் பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் அமைஞ்சிருக்கு. பிளஸ் சரண்குமார் சொன்ன மாதிரி நம்மளோட மணிரத்னம் மோட்ல அவங்க வந்து போய் பிக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம சொன்ன மணிரத்னம் மோட்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காரு. அதுலயும் அத பத்தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயர்ஸே நிறைய வந்திருக்காங்க. பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மாலாம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயர்ஸா சொன்னோம். இன்ஃபேக்ட் அதெல்லாம் ரெக்கார்ட் பிரேக்கிங் பிரைஸ் வேற. ஒரு டொமஸ்டிக் பிளேயர் வித்அவுட் அ கேப், எஸ்பெஷலி ஜஸ்ட் 20-year-old கைஸ், ஒருத்தன் 20 years ஒருத்தன் 19 years, அவனுக்கு 14.2 கொடுத்து சிஎஸ்கே எடுப்பான்னு சொல்லிட்டு சிஎஸ்கே நினைச்சிருக்க மாட்டாங்க இந்த பாஸ்ட். அதுதான் உண்மை. கேமரூன் கிரீனுக்கு வந்து நம்ம ஹெவியா பிட் பண்ணோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் நம்மளோட லிஸ்ட்ல சங்கர் லிஸ்ட்ல இருந்தாரு. அவரு நம்ம நினைச்சோம் 30-32 கோடி வரைக்கும் கூட போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் காசி சார் சொன்ன மாதிரி அந்த 25 crores மேல போயிட்டா மத்த பிளேயர்ஸ் வாங்க முடியாதுங்கிறதா உண்மை. அண்ட் அந்த கேமரூன் கிரீனோட பட்ஜெட்ல தான் இப்ப நம்ம அந்த 2 டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கறத நான் ஃபீல் பண்றேன். அண்ட் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு நம்ம போவே இல்லை, கரெக்டா? which means we were very clear in our plans. அதுதான் நான் ஃபீல் பண்றேன். நீ என்ன நினைக்கிறீங்க? இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்க பியூட்டிஃபுல்லா பிளான், அதாவது நான் இந்தியன் பேட்ஸ்மேன் தான் எடுக்க போறேன், பூஹார், பிரசாந்த் வீரன், கார்த்திக் சர்மா, இவங்க 2 பேருக்கும் 15 கோடி பட்ஜெட் போட்டா மீதி நான் 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் ஃபில் பண்ணோம். அந்த 4 பேருமே எவனுமே காம்படிஷனுக்கே வராத ஒரு ஆளா பார்த்து செலக்ட் பண்ணணும். பட் ஸ்டில் ஹீ ஷுட் பி இன்ஃபார்ம் கரண்ட்லி, டூயிங் வெல் கரண்ட்லி இன் அதர் லிங்க்ஸுங்கிற மாதிரி இருக்கணுன்ற மாதிரி கரெக்டாக ஐடியாவாக எடுத்தாங்க. பிளானிங்கில் தான் எடுத்திருக்காங்க. ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா இந்தியன் பேட்டிங், ஓவர்சீஸ் பவுலிங் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை தான் பண்ணணும்னு அவங்க ஆக்ஷன் பிளானிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க டீமே எடுத்துருக்கு. டெவால்ட் பிரேவிஸ் ஒருத்தர் தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் பேட்டிங் லைன் அப் தான் இது. அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் அவங்க இந்தியன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இப்போ டாப் ஆர்டருக்கு 2 ரீப்ளேஸ்மெண்ட், சர்ஃபராஸ், உர்வில் பட்டேல். லோவர் ஆர்டருக்கு வீருக்கும் கார்த்திக் சர்மாவுக்கும் பேக்கப் தான் வந்துட்டு அந்த அமன் கான் அண்ட் ஆல்ரெடி இருந்த ராமகிருஷ்ணா கோஷ். ஸோ டெவால்ட் பிரேவிஸுக்கு பேக்கப் மேத்யூ ஷாட் இல்லை காம்போ மாற்றி அவங்க ஷார்ட்டை உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. இப்போது அன்ஃபார்ச்சுனேட்லி ஹூவர் டூபேவோ இல்லை வீர் ஆர் கார்த்திக் சர்மா ஃபார்மில் இல்லைங்கும் போது ஷார்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் யாராவது ஒருத்தரை ட்ராப் பண்ணிட்டு ராகுல் சகரியோ ஸ்ரேயஸ் கோபாலையோ உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இன் பிளேஸ் ஆஃப் அகில் ஹுசைன் ஆர் ஜேமி ஓர்டன் யார் ஆட போகிறாங்களோ. அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ரக்சரிங் அவங்க கிளியராக இருக்காங்க. இதுதான் என் ஸ்ட்ரக்சர், நான் ஓவர்சீஸ் பவுலிங்கை போக போகிறேன், இந்தியன் பேட்டிங் போக போகிறேன்ற ஸ்ட்ரக்சர் வச்சு பிளானிங் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ நான் இதை ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா, ஆயுஷ், சஞ்சு, ருத்து, டூபே, பிரவிஸ், 6 வீர், 7 கார்த்திக் சர்மா, 8 அகில் ஹுசைன், 9 நூறு, 10 கம்போஜ், 11 எல்லிஸ், இம்பாக்ட் சப்பு கலீல். தலை எங்கடா அப்படின்னு சாக்காகக்கூடாது. தலை வந்து இம்பாக்ட் சப்பில் எல்லா மேட்ச்லேயும் இருந்துட்டு தேவைன்னா மட்டும் உள்ளுக்குள்ளே வந்து ஆடுவாரோன்னு இவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி மூவ் எனக்கு அப்படி தான் தோணிகிட்டே இருக்குது. ஆனா அந்த மாதிரி நீ பண்ணனு வச்சுக்க, என் டிக்கெட் சேல்ஸ் எனக்கு அடிபடும் சார். தலை அந்த கிரவுண்ட்ல இருந்தாதான் அவர் இருக்காரு. அது லாஸ்ட் மினிட்ல தான் தெரியும். முதல் மேட்சுக்கு ஃபுல் ஆயிருமா? இப்போ முதல் மேட்சுக்கு ஃபுல் ஆயிட்டு என்னடா தலை அந்த மாதிரி ஒரு கும்பல் எனக்கு தெரிஞ்சு கம்மி தான்டா. இப்போ வின் பண்றாங்க, அவர் வந்து சீசன் பயங்கரமா போகுது அப்படிங்க அன்று உனக்கு வரும்போது இதுவாயிரும். இவனுங்க அது மட்டுமே பார்க்க மாட்டானுங்கன்னு எனக்கு தோணுது. மேபி அவர் எல்லா மேட்சும் ஆடலாம். எனக்கு எப்படி தோணுதுன்னா, அப்பப்போ கேமியோ அப்பியரன்ஸ் 3 மேட்சுக்கு ஒரு வாட்டி மட்டும் நம்ம நல்ல வின்னிங் பொசிஷன்ல இருக்கோம், 2 ஓவருக்கு 20 தான் வேணும் போது ஒரு 4 6 அடிச்சா பசங்க சந்தோஷப்படுவாங்க, இப்போ உள்ள இறங்கி போய் அடிப்போன்ற மாதிரி இம்பாக்ட் அப்படி இருந்துப்பாரு. தேவை மட்டும் வருவாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் தலை உள்ள ஆனார்னா கன்ஃபார்மா கார்த்திக் சர்மா தான் வெளியே உட்காந்து ஆகணும். ஆமா, ஏன்னா அவன் விக்கெட் கீப்பர். ஆமா, விக்கெட் கீப்பர்ல ஃபினிஷர். இவங்க 2 பேரும் யாரா ஒரு ஃபினிஷர் தான் ஆட முடியும். நீ சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ நிறைய பேர் வந்துட்டு என்னடா லூசு மாதிரி 5 விக்கெட் கீப்பர் ஒரு டீமுக்கு எதுக்குன்ற மாதிரிலாம் ஒரு 5ங்க 4 தானே, யார் 5வது? 4 தான், 4ஓ 5ஓ. அது கார்த்திக் சர்மா, தோனி, சாம்சன், உர்வில் பட்டேல். கரெக்டா? ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன அதுல பிரச்சனைனா, அவங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாவே எடுக்கல. இப்போ கான்வாயும் ஆடினாரு, தோனியும் ஆடினாரு. கான்வாய் விக்கெட் கீப்பர் தானே, எதுக்கு ஆடினாரு? இல்ல பட்லரும் சாம்சனும் ஒரே டீம்ல ஆடினாங்க, 2 பேரும் கீப்பர் தானே ஆடினா, அப்படி பார்க்க கூடாது. கார்த்திக் சர்மா ஃபினிஷர், பிரைமரி ரோல் ஃபினிஷர், செகண்டரி ரோல் தான் கீப்பர். உர்வில் பட்டேல் பிரைமரி ரோல் ஓப்பனர், செகண்டரி ரோல் தான் கீப்பர். இன்னொன்னு, கார்த்திக் சர்மா வந்து ஒரு லாங் டர்ம் ப்ராஸ்பெக்ட். 19 வயசா அந்த பையனுக்கு ஆகுது. சையத் முஸ்தக் அலி டிராஃபில 160 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கான். ஆமா, சரி, அதுதான் கிரைட்டீரியா. ஆமா, கீப்பருங்கிறது செகண்டரி ரோல். ஃபர்ஸ்ட் இவங்க வந்து அவங்களோட பிரைமரி ரோல் என்னன்றது பார்க்கணும். ரித்திமன் சஹாக்கு கீப்பர் தான் பிரைமரி ரோல், பேட்டிங் செகண்டரி ரோல். இவங்களுக்கு அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ அங்கதான் இவங்க வந்து 4 கீப்பர் எடுத்திருக்காங்க. பிளானிங்கே பண்ண தரலன்னா இந்த 4-5 பேர் வந்து கத்தின்னு கிடக்குறானுங்க. அது என்ன பேசிஸ்ல அவங்க அனாலிசிஸ் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. சர்ஃபராஸ் கான் எடுத்திருக்காங்க இந்த வாட்டி.
சர்ஃபராஸ்கான பேஸ் பிரைஸ்ல எடுக்கிறது என்ன பொறுத்தவரை ஒரு ஸ்டீல் தான். ஆமா ஏன்னா சர்ஃபராஸ் கான் இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணிருக்காரு, ஆர்சிபிலையுமே ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி ஈவன் இன் டொமஸ்டிக் இந்த வருஷம் சையத் முஸ்தக் அலி டிராஃபியோட அவரோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தேன் நானு. ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, நேத்து முந்தா நேத்து ஆடி இருக்காரு. ரஹானேவும் அவரும் சேர்ந்து குழந்தை கட்டிருக்காங்க. 73 ரன் அடிச்சிருக்காரு அவரு, 7 6 6 4. ஸ்ட்ரைக் ரேட் 73 ரன்னுக்கு ஸ்ட்ரைக் ரேட் 330 வச்சிருக்கான் ஒருத்தன். அப்படி எப்படி அடிச்சிருக்கான் பாத்துக்க அவனை. அவன் சம்மட்டால அவன் 17-18 வயசுலயே சர்ஃபராஸ் கான் ஆர்சிபி ஃபினிஷரா யூஸ் பண்ண அவனை கடைசி 2 ஓவர்ல வந்து ஒரு 3 6 விடுவான். அவன் நல்ல எல்லாமே ஆல்ரவுண்டர் எடுத்தா யாருப்பா. அதுலயும் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ ஜடேஜா என்னதான் நீ சொன்னாலும் அவர் ஒரு முக்காவாசி கரியர் வரைக்கும் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். அவரு என்ன பொறுத்தவரை அந்த சிஎஸ்கேக்கு பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணது 2023 அந்த கப் அடிச்சு கொடுத்தது. அதை தவிர ஃபியூ மேட்சஸ்ல அடிச்சிருக்காரு. தவிர பவுலிங்ல அந்த 4 ஓவர் கட்னா வந்து போட்டு விட்டுருவாரு, நடுவுல வந்து ஸ்லோ பண்ணிடுவாரு. அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த். இப்போ நீ பார்த்தனா இவங்க எடுத்திருக்கிறது எல்லாருமே பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் எடுத்திருக்காங்க. நம்பர் 8ல இவங்க ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும்னு பாக்குறாங்க. அக்கீல் ஹுசைன் பவுலிங் ஆல்ரவுண்டர், ஜாக் ஃபோக்ஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர், ஜேமி ஓவர்டன் பவுலிங் ஆல்ரவுண்டர், மேட் ஷாட் மட்டும் தான் பேட்டிங் ஆல்ரவுண்டர். அது அவங்க ஐடியாவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரேவிஸுக்கான பேக்கப்பா நம்ம பியூர் பேட்ஸ்மேனா எடுக்க வேணாம், அங்கேயும் ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், ஆனா அது பேட்டிங் ஆல்ரவுண்டர் எடுத்து வச்சுக்கலாம்னு நம்ம ஐடியாவை தான் எடுத்திருக்கா. ஸோ இதுல உனக்கு கிளியரா தெரியுது என்ன தெரியும், நம்பர் 8ல எனக்கு ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும். நான் அக்கீல் ஹுசைன் ஆர் ஜேமி ஓவர்டன் தான் ஃபர்ஸ்ட். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை மாத்தி ஆடுவாங்கடா. தேர்ட் ஆப்ஷன் ஜாக் ஃபோக்ஸுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ 5 பவுலர் ஆயிடுச்சா அவனுக்கு. அக்கீல் ஹுசைன், கம்போஜ், நூறு, கலீல், எல்லிஸ், 5 பவுலர் வந்துருச்சு. 6th பவுலிங்க்கு டூபே 2 ஓவர், வீர் 2 ஓவர் வேணும்னால் 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அப்போ எனக்கு பேலன்ஸ் கரெக்டா வருது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பவுலிங் வந்து ரொம்ப வீக்குன்ற மாதிரி ஒரு செக்ஷன் ஆஃப் இதெல்லாம். ஆக்சுவலா இதுல ஒரு விஷயம் என்ன நம்ம சொல்லணும்னா, கண்டிப்பா நம்மளோட டெத் பவுலிங் கொஞ்சம் வீக்கா தான் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். எல்லிஸ் மட்டும் தான் இருக்காரு, இன்னொன்னு கம்போஜ் நம்பி போறாங்க அவங்க. ஸோ கம்போஜ் வந்து டொமஸ்டிக்ல ப்ரூவன், ஐபிஎல்ல ப்ரூவன் கிடையாது. பட் மேட் ஹென்ரி இருக்காருனாலும் மேட் ஹென்ரியால டெத்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமா தெரியல. போல்ட் மாதிரி உள்ளுக்குள்ள எடுத்தனா உனக்கு பவர் பிளேல எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு, போல்ட் மாதிரியே தான். ஆனா டெத்ல வந்து போட்டா 15-17 ரன் கொடுத்துருவாரு ஒரு ஓவருக்கு. கரெக்ட். அதனால தான் அவங்க ஹெவியா வந்து ஜேசன் ஹோல்டர் பிட் பண்ணாங்க. அதே மாதிரி முஸ்தாபிஸுக்கு பிட் பண்ணாங்க. எல்லிஸும் நூரியும் நம்பி தானே அவங்க போறாங்க. லைக் ரொம்ப அன்பயாஸ்டா நீ பார்த்தோம்னா எல்லிஸ், நூர் இந்த 2 பேரை நம்பி. கலீல் நீ சேர்த்துக்கலாம், ஏன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் கலீல் நீ எந்த ரெக்கார்டான எடுத்துக்கோ, டொமஸ்டிக்கும் எடுத்துக்கோ இல்லை ஐபிஎல்லும் எடுத்துக்கோ, அவரோட பவர் பிளேயோட ஸ்டாட்ஸ் பாரு. ஹி இஸ் இந்தியன் போல்ட். இது வந்து கலைக்கலாம், ஆனால் அவர் என்ன பெரிய இந்தியன் போல்ட். நீ ஐபிஎல் பேசிஸ் மட்டும் ஆனால் வச்சுப்பாரு, எல்லா மேட்சும் 90% ஆஃப் டைம் அவர் பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுத்துட்டு வர்றா. இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் நமக்கு ஒன் ஆஃப் தி பிரைட் ஸ்பாட்ஸ் கலீல் தான். எல்லா மேட்ச்லயும் 2 விக்கெட் எடுத்தாரு. நமக்கு ஃபர்ஸ்ட் 7 மேட்சோ 8 மேட்ச் வரைக்கும் பவர் பிளேயர் 2 விக்கெட் எடுத்துட்டாரு அவரு. அப்படிங்கும்போது பவர் பிளே சார்ட்டட், மிடில் ஓவர்ஸ் 100 சார்ட்டட், டெத் எல்லிஸ் சார்ட்டட். உனக்கு என்ன வேணும், 100க்கு பார்ட்னர் பண்ண மிடில் ஓவர்ல ஒரு பவுலர் வேணும். டெத்தில் எல்லிஸுக்கு பார்ட்னர் பண்றது கம்போஜ் தான் இவங்க போறாங்க. அவர் தான் இவங்க வந்து நம்பி இருக்காங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸான டெத் பவுலர் தான் வேணும்னா இப்போ நீ எடுத்துப்பாரு. ஆர்சிபியில் ஏசுல் இருக்காண்டா, எம்ஐல பும்ரா இருக்காண்டா, நம்மளதுல எல்லிஸ் இருக்கான். நீ 10 ரனாவை டெத் பவுலரா சேர்த்துப்பானா, கேகேஆர்ல 10 ரனா. இந்த 4 பேர் தவிர மீதி டீம்லாம் ஒரு டெத் பவுலர் கூட இல்லை, எவனையும் வச்சுதான் ஓட்ட போறாங்க. ஸோ உனக்கு மார்க்கெட்ல எப்படி இருக்கு, ஸோ தெரியாத ஃபேஸை வச்சுதான் நீ தான் ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணும். எனக்கு அப்படியே பர்ஃபெக்டா எக்ஸ்பீரியன்ஸா கொடுங்கன்னா எப்படி கிடைக்கும், கிடைக்காது. ஆமா. சோ அதுல 3 இருக்கு, மீதி 2. ஓகே, இதுல வந்து நீ இன்னும் சொல்லணும்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு, எஸ்ஆர்எச்ல வந்து பேட் கமின்ஸ் இருக்காருனாலும் இவங்க 2 பேரும் எசென்ஷியலி வந்து டெத் பவுலர்ஸ் கிடையாது. ஆமா, ஸ்டார்க் ஓகே, கமின்ஸ் இஸ் மோர் ஆஃப் மிடில் ஓவர்ஸ்ல மிடில் ஓவர்ஸ் கண்ட்ரோல் கொடுக்கிறது தான் கமின்ஸ். நீ எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்தனால வரேன், அவங்களோட பவுலிங்கை பார்த்தா எனக்கே பிபி எழுதுறா. நான் சிஎஸ்கே ஃபேன். அந்த பரிதாபங்கள் காமெடி மாதிரி இங்கே வாடா, நான் சாது பாபாடா, நீ பண்ற காமெடி எனக்கே கடுப்பா இருக்குடா. என்னடா பவுலிங் இது, பாவண்டா கமின்ஸ். அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டோம். கம்மிங் பேக் டு சிஎஸ்கே. ஸோ பேட்டிங் பிரச்சனையே இல்லடா. என்ன ஒன்று 6-7ங்கிற ஒரு குரூசியலான ரோலுக்கு 2 அன்ப்ரூவன் யங்ஸ்டர்ஸ் 19 வயசு சின்ன பசங்களை எடுக்கும்போது அவங்க ஐபிஎல் லெவல்ல டெலிவர் பண்ணுவாங்களாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். இல்ல, இன்ஃபேக்ட் இது 2 மட்டும் நீ பாக்குற, இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்ம கிட்ட அன்ப்ரூவன் தான். ஆயுஷ் மாத்ரேவா இருக்கட்டும், உருவில் பட்டேலா இருக்கட்டும், டாப் ஆர்டர் இல்ல, நான் வந்து மிடில் ஆர்டர் அந்த மாதிரி சொல்ல, அன்ப்ரூவன் யங்ஸ்டர்ஸ் பத்தி சொல்றேன். இப்ப நம்ம கிட்ட அப்ப பார்த்தோம்னா சாலிடா 4 பேர் இருக்காங்க அன்ப்ரூவனா. அவங்க அன்ப்ரூவன்ரா, ராவா ஐபிஎல்ல அன்ப்ரூவன்ரா. பட் அவங்க வேற ஆடின எல்லா லெவல்லயுமே ப்ரூவன். அதனால தான் இவ்வளவு கரெக்ட் போயிருக்காங்க. ஆமா, அதனால தான் நம்ம பிட் பண்றோம். இப்போ பிபிகேஎஸ் இப்ப நம்ம அது ஒரு 2-3 வீடியோ முன்னாடி நம்ம பேசணும். பிபிகேஎஸ் போன வருஷம் ஃபைனல்ஸ்ல வந்து தோத்து போனாங்க. அவங்களோட பிளேயிங் 11ல ஐ திங்க் 5 பேர் யாரு, அவங்க 5 பேர் இதுக்கு முன்னாடி யாருக்காவது தெரியுமா? பிரப்சிங் ஆரியாலாம் எனக்கு யாருனே தெரியாது. சாரியா தெரியுமா? சசாங் சிங் தெரியுமா? நேஹல் தெரியுமா?
நேகல் வதேராவது கொஞ்சம் மும்பைல ஒரு கேள்விப்பட்டிருப்போம். 2 வருஷம் ஆனாரு. ஆ அவுட் ஆஃப் டீம்ல இருந்தாரு. ஓகே. அவர கொஞ்சம் எக்ஸாக்ட்லி. சேர்த்துக்கலாம். அதனால வந்துட்டு ஃபுல்லாவே அவங்களும் இதே இப்ப சிஎஸ்கே எடுத்திருக்கிற அதே ஃபார்முலா தான்டா அவங்களுது. ஃபுல் இந்தியன் பேட்டிங். அந்த இந்தியன் பசங்கலாம் எல்லாம் சின்ன பசங்க. நடுவுல ஸ்ரேயஸ் ஒருத்தர் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அத ஆமா. வச்சுட்டு தான் அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. நம்ம டீம் பார்த்தோன்னா நம்மளோடது நம்ம இந்த சோஷியல் மீடியா ரியாக்ஷன் அதெல்லாம் பேஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம நீ பேப்பரா பார்க்கும்போது ஒரு 3 பவுலர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு பவர் பிளே பவுலர் கலீல், மிடில் ஓவர்ஸ் நூர் அகமது, டெத் எல்லிஸ். இது 3 உனக்கு ப்ரூவன் பர்ஃபார்மர்ஸ் இன் ஐபிஎல்லே இருக்காங்க. அதனால பிரச்சனை இல்லை. மீதி 2 ஹூ இஸ் கோயிங் டு பார்ட்னர் வித் எல்லிஸ் அட் டெத், அது கம்போஸ் தான். அவரு டெலிவர் பண்ணணும். பவர் பிளேல ஹூஎவர் இஸ் பார்ட்னரிங் வித் கலீல், இது அகிலோ சேனோ, ஓவர்டனோ, ஜேக் ஃபோக்ஸோ யாரோ ஒருத்தர், அவங்களும் வந்துட்டு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி டெலிவர் பண்ணணும். மிடில் ஓவர்ஸ்ல நம்மளால இப்போ பவுலிங்கை ஏன் ஸ்ட்ரெங்தன் பண்ணி நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னா, முன்னாடி போன வருஷம் என்னன்னா டாப் ஆர்டர்ல 2 ஓவர்சீஸ் பிளேயர் ஆடிட்டோம். இப்போ நம்ம டாப் ஆர்டர்ல ஓவர்சீஸ் பிளேயரே தேவையில்ல. ஆமா ஃபுல் இந்தியன் பேட்டிங் நீ ஸ்டாக் பண்ணிட்டு ஒன்லி டெவல்ட் பிரேவிஸ் மட்டும் கூட வச்சுக்குவோம். அப்படிதான் பண்ண போறாங்க. So which means we can strengthen the bowling using 3 பேர் overseas bowlers. 3 பேர் ஓவர்சீஸ் தான். அந்த மூணாவது வந்து இவங்க லீக் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து மாத்தி இப்போ சரி ஆல் ரவுண்டர் ஒர்க் அவுட் ஆகலாங்கும்போது பியூர் பவுலர் மேட்டன்ட்ரிக் போயிடுவாங்க. ஆமா, நமக்கு இருக்கிற டீமுக்கு இப்ப இவனுங்க வெறும் 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மட்டும் கூட வச்சுக்கிட்டு ஆக்சுவலி ஜிடி ஒரு வெரைட்டியா 4 ஹவர்ஸ் அன்னோன் கம்பல்ஷன் கிடையாது. பேலன்ஸ்டு 11 வேணுங்கிறது தான் முக்கியம். எக்ஸாக்ட்லி 4 ஓவர்சீஸ் அன்னோன் முக்கியம் இல்ல. 3 ஓவர்சீஸ் அடிக்கோ சூப்பர். பேலன்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கா, அதான் முக்கியம். ஆமா. அதனால அப்படியும் ஜிடிலாம் கவலைப்படாம நேரம் இளநீர் குடிச்சிக்கிட்டே அதெல்லாம் தரமா செய்வாரு. அந்த மாதிரிலாம் இவங்களுமே பண்ணலாம். சீரியஸா இருக்காங்கடா. உனக்கு ப்ரீ ஆக்ஷன் மூவ்ஸ் அண்ட் மினி ஆக்ஷன் மூவ்ஸ் பார்க்கும்போது they are very very serious. அதனால வந்து லெத்தார்ஜிக்காலாம் பிளேயிங் 11 எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பக்காவாக தான் பிளேயிங் 11 எடுப்பாங்க. அதே மாதிரி உனக்கு இப்போ பிளேயிங் 11 எடுத்துட்டு ஒரு 3 மேட்ச் செட் ஆகலைன்னா அதையே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம், பாயிண்ட் வரட்டும்லாம் பண்ண மாட்டாங்க. சேஞ்சஸ் நடக்கும். டக்குன்னு சேஞ்ச் பண்ணி அடுத்து காம்போ 2 பேர் சரி மேட் என்ட்ரி எவ்வளோ போடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணி போவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீம் வந்துட்டு ஒரு நீ ரேங்கிங் 10 டீமுக்கும் போடுறேன்னு வச்சுக்கோ. இப்போ ஆக்ஷன் முடிஞ்சிருச்சா 10 டீமுக்கும் ரேங்கிங் போடுறேன்னா என்னோட ரேங்கிங்கில் வந்துட்டு டாப் 5ல வருவாங்கடா. டாப் 4 வர மாட்டாங்க, டாப் 5ல வருவாங்க. இந்த 5 பேர்ல தான் யாராவது ஒருத்தர் வந்து டாப் 4ல வருவாங்கன்ற மாதிரி 5th வந்து சிஎஸ்கே தான் நான் சொல்லுவேன். ஓகே. அதாவது மீதி இருக்கிற 4ல நான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் சொல்லுவேன். அவனுங்க தான் எனக்கு டாப் மோஸ்ட். இன்ஃபேக்ட் எம்ஐ செகண்ட், எம்ஐ குஜராத் டைட்டன்ஸ். எனக்கு வந்து இப்போ நம்ம 2 சொல்லியிருக்கோமா, எம்ஐ பிபிகே சொல்லியிருக்கோம். எம்ஐ பிபிகேஎஸ் of course CSK is at 5. 3 and 4 சொல்லு. RCB யா RCB. அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் கூட ஆமாம். see actually இதுல நீ டாப் 5 ஒரு செட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 6 to 7 டீம்ஸ் ஆர் குட். இவர் பேசினதை பத்தியா சிஎஸ்கே சேனல்ல போட்டுருந்தாங்க. காசி சார் பேசியிருந்தாரு. அவரோட பிளான் என்ன அப்படி. இன்ஃபேக்ட் ஃபிளெமிங்கோட கன்ஃபெஷன் மாதிரி தான் ஃபீல் பண்ணாது. போன வருஷம் நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டோம். we were like very outdated in our approach. You can stick to the philosophies and theories and say இதான் கரெக்ட்னு, but when results are not there you should be ready to like recognize. நம்ம ரொம்ப ஒரு ஓல்டு ஸ்கூல் அப்ரோச்ல இருக்கோம். கரண்ட் இம்பாக்ட்ஸ் ஆஃப் T20 ஏராக்கு ஏற்ற பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் அந்த மென்டாலிட்டி ஆஃப் கோயிங் ஃபார் எவ்ரிதிங் அதெல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு தான் நாங்கள் போகிறோம் அப்படின்றது வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ லைக் ப்ராப்பர் ஜஸ்டிஸ் லீக் ஃபார்ம் பண்ணிட்டோம். டெஸ்ட்டுக்கு ஜஸ்டிஸ் சர்ஃப்ராஸ், ஓடிஐக்கு ஜஸ்டிஸ் ருத்ராஜ், T20க்கு ஜஸ்டிஸ் சஞ்சு. நம்ம வந்து இது அது ஹோலி ட்ரினிட்டிலேருந்து ஜஸ்டிஸ் லீக் ட்ரினிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த காவியா அக்காவுக்கு வந்துட்டு ஒரு மீம் நான் வச்சுருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு. நம்ம கூலி இன்டர்வியூவில் நாகர்து நான் சொல்கிற மாதிரி இதே மாதிரி தான் விஜய் மல்யா அஸ்வின் வேலையை ஏற்றி விட்டுட்டு பண்ணாரு. கடைசியில் ஃபைனல்ஸில் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு எந்த வன்மமும் கிடையாது எஸ்ஆர்எச் மேல. எஸ்ஆர்எச் எங்களுக்கு பிடிச்ச டீம் தான். சிஎஸ்கே ஜெயிக்கலன்னா நான் வந்து எஸ்ஆர்எச் ஜெயிச்சா தான் சந்தோஷப்படுவேன். ஆமா நானும் தான். அபிஷேக் சர்மா இருக்காரு, ஹெட் இருக்காரு. செகண்ட் பிபிகேஎஸ். ஹெட் வந்து எஸ்ஆர்எச் கிடைச்சா மட்டும் தான் நான் சந்தோஷப்படுவேன். ஆஸ்திரேலியாக்கு அடிச்சு எடுத்து கடுப்பேத்துறாரு அவரு. எனக்கு வந்து சிஎஸ்கே போலனா எஸ்ஆர்எச் பிபிகேஎஸ் இவங்க வேறலாம் நோ, ஸ்ட்ரிக்ட் நோ தான். டிசி கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடியாவா டீம் எடுத்துருக்காங்க, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பிரசாந்த் வீரியும் கார்த்திக் சர்மாவையும் அவங்க சும்மாலாம் எடுத்துலடா. கார்த்திக் சர்மா 2025 ஐபிஎல்ல ஃபுல்லா நம்ம டீம் கூட தான் இருந்தாரு. ஃபுல் சீசன் நம்ம டீம் கூட தான் இருந்தாரு. இவங்க ஃபர்ஸ்ட் இன்ஜுரி சைனிங்கை அவர் தான் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அவர் ஆக்ஷனுக்கே ரெஜிஸ்டர் பண்ணல போன வருஷம் வரைக்கும். இந்த வருஷம் தான் அவர் ஃபர்ஸ்ட் வாட்டி ஆக்ஷனுக்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் வந்து இன்டர் ஸ்குவாட் மேட்ச்லாம் ஆடுவாங்க இல்லையா, ப்ராக்டிஸ் மேட்ச்லாம், அதுலலாம் இவர் ஆட வச்சாங்க. 20 எல்லா மேட்சும் 20 பால் 78, 28 பால் 83 அடிச்சிட்டு இருப்பாராம். ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லா அந்த நிலைமையில இருந்திருக்கு நம்ம பவுலிங் போன வருஷம். நம்ம பவுலிங் தான் அடிச்சாருன்றது ஒரு வருத்தமான விஷயம் தான் ஸ்டில். ஸோ அந்த மாதிரி
ஃபுல் வருஷமும் கூட வச்சு அனலைஸ் பண்ணிட்டு தான் எடுத்திருக்காங்க. சும்மாவே அவனோ ஒருத்தன் சொல்றான்ற பேசிஸ்லலாம் அவங்க எடுக்கல. பிரசாந்த் வீரியும் ட்ரையல்ஸுக்கு கூப்பிட்டு தான் எடுத்தாங்க. ஸோ அப்படி எல்லாமே பண்ணிட்டு தான். ஏன்னா இப்போ நூர் அகமது நம்ம 2021லயோ 2022லயோ ஒரு வருஷம் ஃபுல்லாக நெட் பவுலராக இருந்தார். அதை பார்த்து தான் தலையும் ஃப்ளெமிங்கும் என்னம்மா போடுறாயான்னு சொல்லிட்டு தான் இப்போ இப்படி 10ன்னு காமிச்சு எடுத்தாங்க. சும்மாவேலாம் யாரும் அத்தனை 14 கோடி கொடுத்து எடுக்க மாட்டாங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணாம. இன்ஃபேக்ட் அது டபுள் த ரேட். ஆக்சுவலா வின்னிங் பிட் 5 தான். அவர் 10ன்னாரு. அவருக்கு ஏன்னா எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் ரிஸ்க் 10 அப்சல்யூட் சினிமா அப்படின்ட்டாரு அவரு. அதே மாதிரி இப்போ நம்ம டாடி சாமியிலேருந்து பேபி சாமியா மாறிட்டோம் சார். ஆனால் அந்த பேபியில் ஒரு 43 வயசு மீச வச்ச குழந்தையும் இருக்கு, அன்கேப்டு பேபி. அதை பற்றி நான் சொல்லலை, மற்ற உண்மையான பேபிஸை பற்றி நான் சொல்கிறேன். இங்க படையப்பா மீம் இன்சர்ட் பண்ணிக்கோ. அதனால லைக் பயாஸ் அண்ட் அதர் திங்ஸ் அசைடு வந்துட்டு டாப் 5 இப்போ இந்த 10 டீம் பார்க்கும்போது எம்ஐ, பஞ்சாப், வேற யாரா சொன்னோம், ஆர்சிபி, சிஎஸ்கே. நீ வந்து ஜிடி சொல்லியிருக்க, நான் வந்து டிசி சொல்லியிருக்கேன். இந்த இப்போ 6 வச்சுக்கோமே. இந்த 6லேருந்து தான் ஒரு 4 பேர் வந்துட்டு டாப் 4ல இது இஸ் பியூர்லி ஆன் பேப்பர். நம்ம சொன்ன மாதிரி ஸ்டார்ஸ் அலைன் ஆகணும், அப்போ தான் நீ லீக்ல டோர்னமெண்ட்லலாம் ஜெயிக்கணுங்கும்போது எல்லாமே கூடி வரணும். ஆன் பேப்பர் பார்க்கும்போது நல்ல ஆக்ஷன், ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஆக்ஷன். ஏன்னா சில ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஆப்போசிட் ரியாக்ஷனும் கொடுக்குறேன். என்னங்க சின்ன எவனோ பேர் தெரியாதவனை ட்விட்டரில் ஒருத்தன் சொல்கிறான்னு நீங்கள் டீமில் எடுத்துவீங்களா இப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா நீங்கள் ஜஸ்டிஸ் அது பேர் என்ன ஓலி ட்ரினிட்டி எடுத்தாலும் திட்டுறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர் எடுக்கிறேன்னு சொன்னாலும் திட்டுறீங்க ஓலி ட்ரினிட்டி. சரி இந்த மாதிரி நாங்கள் அன்கேப்டு போகிறோம்னாலும் திட்டுறீங்க. அப்போ யாரை தாங்க எடுக்கிறதுன்ற மாதிரி ஒரு இது இருக்குது. பொறுத்த வரைக்கும் ஆனால் ஒரு டீமில் ஒரு டார்க் ஹார்ஸ் தான் பரவாயில்ல, நாங்கள் டீம் ஆஃப் டார்க் ஹார்சஸ். ஆக்சுவலி ஹர்ஷா போகலே சொல்லியிருக்காரு, என்ன சொல்லிருக்காரு, from yesterday's team to tomorrow's team, but will they perform today? That's a big question mark அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமா, அது நம்ம ஓகே ஹர்ஷா போகலே பேசினாலே புல்லரிக்கும் எனக்கு. அதனால ஓகே, அவங்க யங்ஸ்டர் மேல அதுதான் கரண்ட் ட்ரெண்டாகவும் இருக்கு. பஞ்சாப் காமிச்சாங்க, ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. நீ வந்து வாஸ்டு பிளேயர்ஸை எக்ஸ்பீரியன்ஸுங்கிற பேரில் எடுத்து பேக் பண்ணுறதுக்கு கரண்ட்டாக நல்லா ஃபார்மும் இருக்குது, அந்த ஒரு ஃபயரும் இருக்குன்றவன் எடுத்து பேக் பண்ணிட்டு தோத்துட்டு போகிறோம், பரவாயில்லங்க. பெர்ஃபெக்ட். அதனால பார்ப்போம். மீதி 9 டீம்ஸ் முடிஞ்சால் நாங்கள் ரிவ்யூ போடுறோம். இல்லாட்டி இந்த டாப் 10 பைஸுங்கிற மாதிரி அவங்களாம் ஒர்த்தான பையா, இல்லை வந்து அவங்க அந்த டீமுக்கு கரெக்டாக செட் ஆவாங்களா, இல்லை தப்பான டீமில் போய் மாட்டிக்கிட்டாங்களான்ற மாதிரி நாங்கள் ஒரு ரிவ்யூஸ்லாம் அப்கமிங்கில் போடுறோம் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.